கருணாஸ் அண்ணன் அங்கே இருக்காரு. படம் பார்க்க வந்திருக்காரு. நம்ம அப்படி சந்தையிலே சினிமாக்கு படம் நினைச்சு படம் நினைச்சு ரொம்ப நாள் நல்லா இருந்தேனே படம் ரிலீஸ் ஆனதுனால நானும் நடிச்சதுனால இந்த சாந்தி தேட்டரில் வந்து படம் இருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் உங்களை ஏமாத்தாது. போய் பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்கும். தனுஷ் அவரோட ஆக்டிங் சொல்ல வேண்டாம், அவரோட நடிப்பு பற்றி சொல்ல வேண்டாம், அவர் கதை சூஸ் பண்ணுறத பற்றி சொல்ல வேண்டியதில்லை. தனுஷ், கரா, விக்னேஷ் ராஜாவா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ. நான் அருண். கரையா கரா படத்து பேர். நம்ம தனுஷ் அடித்த படம். டிவி சர்வீஸ் பண்ணியிருக்காரு. விக்னேஷ் ராஜா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கரா படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நானே நேற்று தான் ஆடியோ வச்சு பார்த்தேன். நம்ம தனுஷ் சார் பேசினது. தனுஷோட படமே தெரியும் உங்களுக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட வரவேற்பு இருக்குது. பார்ப்போம். மாடி சாந்தி லேஸ் ரிலீஸாக இருக்குது படம் பார்த்து நீ ரிவ்யூ சொல்கிறேன். அப்புறம் கருணாஸ் வந்திருக்காரு வேறு, பார்த்து மறுபடிக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு நினைக்கிறேன் தேட்டருக்கு. பார்த்து அவர்கிட்டையும் எடுக்க முடிஞ்சா எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அப்புறம் மக்கள்கிட்ட ரிவ்யூ கேட்குறேன். லாஸ்ட்டாக நானும் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, வாங்க போகலாம். அண்ணா வணக்கண்ணா. படம் நினைச்சு ஒரு வீடியோ எடுத்து முன்னாடி ரொம்ப நாள் நல்லா இருந்தேனே. எல்லாருக்கும் வணக்கம். கரை படம் ஒரு விக்னேஷ் ராஜாவோட இயக்கம், போர் தொழிலுடைய இயக்குனர் ரெண்டாவது தனுஷ் சார் நடித்த படம். நானும் இந்த படத்தை நடிச்சிருக்கேன். ஸோ நான் இங்கே குருவிக்கரம்பைக்கு வந்திருந்தேன் என்னுடைய ஊருக்கு. ஸோ அப்படியே இந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆனதுனால நானும் நடித்ததுனால இந்த சாந்தி தேட்டரில் வந்து படம் ரொம்ப நாள் கழித்து ஒரு நேர்த்தியான ஒரு படம், அதாவது ஒரு இயக்குனர் படம். ஒரு தனுஷ்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ இந்த படத்தில் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு இயக்குனராக, ஒரு இயக்குனரின் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஆடியன்ஸ் கூட பார்த்தேன், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கிறாங்க, எமோஷனான இடங்களில் எமோஷனாக கனெக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாருமே ரொம்ப ரசிக்கிறாங்க. வாழ்த்துக்கள் இயக்குனருக்கும், அந்த படத்தை தயாரித்த ஐஸ்வர்யா அண்ணன் அவர்களுக்கும், வேல்ஸ் கம்பெனிக்கும், அதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன், குறிப்பாக கேமராமேன், மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ், இவங்களுடைய ஒர்க்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா. கருணாஸ் அண்ணன் அங்கே இருக்காரு. படம் பார்க்க வந்திருக்காரு. நம்ம அப்படி சந்தையிலே சினிமாக்கு சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கரை படம் பார்த்தாச்சு. படம் வந்து மாடி மக்கள் ரிவ்யூ எடுக்க முடியலை யாரையும். ஏன்னா நம்ம நடிகர் கருணாஸ் சார் வந்திருந்தார். நம்ம மாடி எல்ஏ சினிமாவுக்கு, சாந்தி எல்ஏ சினிமா தேட்டருக்கு வந்திருந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேட்டரு உள்ளே நானே போன 1 மணிக்கு போன அப்புறம் தான் சாரே வந்திருக்காருன்னு தெரியும். ஏன்னா அப்பா வந்தார். எப்படி வந்திருந்தாலே யதார்த்தமாக தேட்டருக்கு வந்திருக்காரு. இது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. தேட்டர்லாம் ஃபுல்லு. நம்ம மாடி மக்களோட சேர்ந்து நம்ம கருணாஸ் சார் வந்து படம் பார்த்தாரு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சாருக்கு நன்றி. ஏன்னா ஃபுல் படம் பார்த்துட்டு போகிறப்ப எல்லார்ட்டையும் பேசிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சொல்லிட்டு தான் போனார். அதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி. அது பார்த்துருப்பீங்க வீடியோவில் சாரோட ஸ்பீச்சு. வந்து அவளை பார்த்தது பெரிய விஷயம். இது ஃபஸ்ட் டைம் நம்ம மாடி சாந்தி தேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த படத்தோட நடிகரே வந்து நம்ம கூட படம் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். நம்ம ரிவ்யூவில் இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைம் நடிகர் வந்து பார்த்துருக்காரு. சாருக்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து படத்தை பற்றி பார்ப்போம். கரா கரை இல்லை, அது கரை. நம்ம போர்த்தல் டேரக்டர் வினோத், அந்த டேரக்டர் சார், போர்த்தல் டேரக்டர் தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அந்த படத்தில் எப்படி த்ரில்லிங்கோட இருக்குமோ அதே மாதிரி இந்த கதையும் ஒரு வித்தியாசமாக
ஒரு அற்புதமாக இருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் உங்களை ஏமாத்தாது. போய் பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்கும். தனுஷ் அவரோட ஆக்டிங் சொல்ல வேண்டாம். அவர் நடிப்பு பற்றி சொல்ல வேண்டாம். அவர் கதை சூஸ் பண்ணுறத பற்றி சொல்ல வேண்டியதில்ல. கண்டிப்பாக மக்கள் பிடிச்ச மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரிலாம் செலக்ட் பண்ணி அருமையாக அடிக்கிறாரு. அந்த விஷயத்தில் தனுஷ் சார் வந்து அடிச்சிக்க முடியாது. அவர் ஆக்டிங் சொல்ல வேண்டியதில்ல. ரொம்ப அருமையாக யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. இதில் நீங்கள் புது தனுஷ் சாரை பார்க்கலாம். படம் வந்து ஒரு பேங்க் சம்மந்தப்பட்டதாக ஒரு கதையாக அழகாக வந்துட்டு போகிறாங்க. இதில் கராங்கிற டைட்டில் வந்து அவர் பேர் வந்து கரசாமின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கரன்னு பேர் வச்சுருக்காங்க. டைட்டிலுக்கு வந்து சம்மந்தம்னாலும் கதைக்கு மேட்சிங்காக இருக்குது. அப்புறம் அந்த படத்தை வந்து நம்ம கே ஸ்ரீகுமார் சார், நம்ம கருணா சார், அப்புறம் வந்து இப்போ யூத் படத்தோட கேனுக்கு அப்பாவும் நடித்தார் நம்ம சுராஜ், அவர் பேர் சரியாக பண்ணுறது, கேரளா அவர் வில்லனாக மிரட்டியிருக்காரு சார். அப்புறம் வந்து ஜெயராம் சார், அவரும் லைட்டாக வில்லலாம் வந்து மிரட்டியிருப்பார். அது மாதிரி அப்புறம் நம்ம பாண்டியன் சாரோட பையன் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் ஹீரோயினா மம்தா நடிச்சிருக்காங்களே, நம்ம மம்தா பஜ்ஜி. அப்புறம் அம்மாவும் நடிக்கிறாங்க. ஒரு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நிறையா சைடு ஆக்டர்லாம் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ் சார் ரொம்ப அற்புதமாக மியூசிக் கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படம் ஃபுல்லாகவே 90s நடக்கிற மாதிரி இருக்குது. 96ல் நடந்த படமாக எடுத்திருக்காங்க. அருமையாக இருக்குது. அதில் ஒரு கிளிப்பிங் வரும். தேவர்மன் சீன் மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க, ஷூட்டிங் போகிற மாதிரி. அதில் லைட்டாக கமல் சார் உட்காந்து மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. படத்தை போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம இருக்குல்ல, பார்த்து வரதுக்கு ஒரு அருமையான படம். 2 முக்கால் மணி நேரம் படம் ஓடுது. சூப்பராக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. எல்லாருக்கும் நன்றி. கருணா சார்லாம் அருமையாக நடிச்சிருக்காரு. கொடுத்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையாக நடிச்சிருக்காங்க. படத்தை போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.